Dear students, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். நீங்க 2025 academic yearல paramedical courses வந்து admission process பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுலயும் குறிப்பா paramedical courses-ல எவ்வளவோ courses இருந்தாலும் இந்த physiotherapy அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க. சோ இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குது. சோ இந்த அப்டேட்டை கண்டினியூவா பார்த்து ஃபுல்லா இதுல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் நம்மளோட அலைடு ஹெல்த் கேருக்கு அண்டர்ல வரக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்கிறாங்க. அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். இவங்களோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல வரக்கூடிய அந்த கோர்சஸ்க்கெல்லாம் கரிக்குலத்தை வந்து ரிவைஸ் பண்றதுதான் இவங்களோட மெயின் ரோல். சோ இவங்க இந்த வருஷம் 2025 இயர்க்கான கரிக்குலத்தை நிறைய கோர்ஸ்க்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க ரிவைஸ் பண்ண ஒரு முக்கியமான கோர்ஸ் வந்து பிசியோதெரபி. அதுக்கு கூடவே அப்ளைட் சைக்காலஜி அண்ட் பிஹேவியரல் ஹெல்த், ஆப்டோமெட்ரி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், டயாலிசிஸ் தெரப்பி, ரேடியோதெரபி, மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், பிசிசியன் அசோசியேட்ஸ் இந்த கோர்சஸ்க்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கரிக்குலத்தை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அதுல பிசியோதெரபி கரிக்குலத்துல ரொம்ப முக்கியமான 2 அப்டேட் கொடுத்திருக்காங்க. பட் இந்த அப்டேட் வந்து இந்த வருஷத்துல இருந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கோர்ஸோட டியூரேஷன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட்டியிருக்காங்க. 5 இயர்ஸ் ப்ரோக்ராமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ பேச்சுலர் டிகிரி லெவல்லயே இன்க்ளூடிங் 1 இயர் இன்டர்ன்ஷிப் 4 இயர்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அகடமிக் இயரும் நமக்கு 1 இயர் இன்டர்ன்ஷிப்மா மாத்தி சோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட். அடுத்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட்ரி ரெக்யர்மெண்ட். என்ட்ரி ரெக்யர்மெண்ட்னா இந்த கோர்ஸுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு என்ன நமக்கு ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th முடிச்சு +2 முடிச்சிருக்கணும். கூடவே உங்களோட சப்ஜெக்ட்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 50% மார்க் எடுத்திருக்கணும். அண்ட் அட்மிஷன் ஷால் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் கேண்டிடேட் having appeared for the national eligibility entrance test. அதாவது நீட் நீங்க அட்டெண்ட் பண்ணி நீட்டோட ஸ்கோர் பேசிஸ்ல தான் என்ன செய்யணும் அப்படின்னா அட்மிஷன் போடணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த கரிக்குலம் எப்ப சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2025ல இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த கரிக்குலத்தை நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ as per the NCAHP Act 2021ல அப்ரூவ்ட் சிலபஸ் 2025க்கு இப்படி ஒரு முக்கியமான அப்டேட்டை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. பட் இந்த வருஷத்துல இருந்து இந்த அப்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி நீட்டோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகியாச்சு. நீட்டோட டேட், எக்ஸாம் டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. சோ இந்த டைம்ல இப்ப பிசியோதெரபி படிக்கணும்னு நினைக்கிறவங்க திடீர்னு போய் என்ன செய்ய முடியாதுன்னா நீட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் போட முடியாது. சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டில ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. சோ அவங்க எல்லாருமே வந்து நீட் இல்லாம தான் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. சோ இவங்க இப்படி ஒரு அப்டேட் கொடுத்திருக்கிறத பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கு இது வந்து பாசிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ இந்த அப்டேட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீட் பேசிஸ்ல என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு இந்த பிபிடிக்கு அவங்க வந்து அட்மிஷன் கொடுக்கலாம். பட் இந்த வருஷம் வந்து 12th கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீட் இந்த கோர்ஸ்க்கு பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்கறதா இருந்தா இதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுவும் என்டிஏவோட அபிஷியல் வெப்சைட்ல அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. பட் என்டிஏவோட அபிஷியல் வெப்சைட்லயும் எந்த ஒரு அப்டேட்டும் இந்த மாதிரி பிசியோதெரபி படிக்க விரும்புறவங்க நீட் அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மேபி நெக்ஸ்ட் இயர் பிசியோதெரபி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கோர்ஸ் டியூரேஷன் 5 வருஷமா இருக்கும். அவங்க வந்து நீட் எழுதி தான் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட அட்மிஷன் குறித்த எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.